உலகத்துல பல பெரிய கிங்ஸ் இருந்திருக்காங்க. ஆனா 1000 வருஷம் தாண்டி நிக்கிற ஒரு கல் கவிதையை கட்டிய ராஜராஜ சோழனுக்கு நடந்த அந்த விஷயம்தான் இப்பவும் பெரிய கேள்விக்குறி. நம்ம எல்லாருக்கும் அவர் கட்டின தஞ்சை பெரிய கோவில் தெரியும். ஆனா அந்த மாவீரன் எப்படி இறந்தாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆசியா முழுவதும் சோழ கொடியை பறக்க விட்டவர், கடந்து பல நாடுகளை வென்றவர். அப்படிப்பட்ட ஒரு பேரரசனோட மரணம் பத்தி எந்த ஒரு அபிஷியல் கல்வெட்டுலையும் தெளிவா தகவல் இல்ல. யூஸ்வலி ஒரு கிங் இறந்துட்டா அவரோட வெற்றிகளை பத்தி பெருசா எழுதுவாங்க. ஆனா ராஜராஜ சோழன் விஷயத்துல மட்டும் ஏன் இந்த மௌனம்? சில ஹிஸ்டரியன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, தஞ்சை பெரிய கோவில் கோபுரத்துல இருந்து தவறி விழுந்து அவர் இறந்தாருன்னு சொல்றாங்க. ஆனா அது உண்மையா இருக்க வாய்ப்பே இல்லைன்னு பல பேர் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அவரோட மரணம் ஒரு சதின்னு சொல்றாங்க. ஏன்னா அவரோட மகன் ராஜேந்திர சோழன் அப்பா கட்டிய தஞ்சை கோவில்ல இருந்து கேபிட்டலை கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு மாத்தினாரு. இதுக்கு பின்னாடி ஏதாவது ரகசியம் இருந்திருக்குமான்னு தெரியல. எல்லாத்தையும் விட கொடுமை என்னன்னா, 1000 வருஷம் கழிச்சு இன்னைக்கு நீங்க கும்பகோணம் பக்கத்துல இருக்க உடையலூர்னு ஒரு கிராமத்துக்கு போனா அங்க ஒரு சின்ன செட்டுக்கு கீழே யாரும் கவனிக்காத நிலைமையில தான் அந்த மாவீரனோட பள்ளிப்படை இருக்கு. கோடி கோடியா செலவு பண்ணி கோவில் கட்டின மன்னனுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல மணிமண்டபம் கூட இல்லைங்கிறது வருத்தமான உண்மை. ஹிஸ்டரியில பல பக்கங்கள் திருப்பப்படல. ராஜராஜ சோழனோட மரணம் ஒரு மிஸ்ட்ரியாவே போச்சு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சோழ வரலாறு பத்தி இன்னும் டீட்டெயிலா வேணும்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.